கோலிவுட் சினிமாக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. தொடர்ந்து நெறைய விவாகரத்து அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு. இன்று கூட பார்த்தீங்கன்னா, நம்ப இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் அவங்களுடைய விவாகரத்த அறிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜி.வி. பிரகாஷ், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் அப்படின்னு தொடர்ந்து இந்த விவாகரத்து நீடித்துக் கொண்டே போகுது. தற்போது பார்த்தீங்கன்னா, தனுஷ், ஐஸ்வர்யா பிரிந்து 2 வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனா இவங்களுடைய விவாகரத்து கேஸ் இன்னமுமே நிலுவையில தான் இருந்துட்டு இருக்கு. அண்மையில கூட 2 முறை விவாகரத்து கேஸ் இருக்கு. இவங்க 2 பேருமே கோர்ட்ல ஆஜராகல அப்படின்ற செய்தி வெளியாச்சு. அதனால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா திடீரென 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ போறாங்களா அப்படின்னு பல கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல கேட்டாங்க. விவாகரத்து ஆனதுல இருந்தே 2 பேரும் வாயை இதை பற்றி திறக்கவே இல்லை. இப்போது மட்டும் என்ன வாய் திறந்து பேசவா போறாங்க அப்படின்னு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவிற்கு 2வது திருமண ஏற்பாட நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடத்திட்டு இருக்காராம். இந்த செய்தி தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தனுஷ், ஐஸ்வர்யாவிற்கு 2 மகன்கள் இருக்காங்க. யாத்ரா, லிங்கா ஆகிய இருவருமே தற்போது அம்மா, அப்பா ஆகிய 2 பேரிடமுமே மாறி மாறி இருந்து கொண்டிருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் கூட சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவிற்கு 2வது திருமணம் தேவைதானா, இல்ல ஐஸ்வர்யா கண்டிப்பாக 2வது திருமணம் செய்தியாக வேண்டும் அப்படின்னு பலருமே சோஷியல் மீடியாக்கள்ல பேசிட்டுமே இருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.